Realme அவங்களோட C85ல இருந்து ஒரு சில விஷயங்களை டவுன்கிரேட் பண்ணி C83 அப்படின்னு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு புது 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் பெஸ்டா இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட். பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடல் நேம் மட்டும் தான் இருக்கு. பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்களாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணா மேக் இட் ரியல் எப்பயும் கொடுக்குற அந்த எல்லோ கலர் பாக்ஸ். அதுக்குள்ள ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்டர் பின், நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ். அடுத்து C83 மொபைல். வாவ், இதுதான் டிசைன். ஸோ டிசைனை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். வழக்கமாக செக் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸை போட்டு பார்த்துருவோம். ஏன்னா கேஸ் போட்டால் மொபைல் கொஞ்சம் பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. ஏன்னா கேஸ் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கிறதுனால கேஸ் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஆனால் கேஸ் நல்லா ஃபிட்டிங்காக தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்லையும் கேஸ் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். இந்த மொபைலோட ஹைலைட்டே இதில் ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே 7.81 mm தான் இதோட திக்னஸ் இருக்கு. பட் வெயிட்னு பார்த்தா 212 கிராம் இருக்குது. மொபைலை கையில் பிடிக்கும் போதே தெரியுது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் தெரியுது. அப்படியே பின்னாடி டிசைன் அப்படின்னு பார்த்தா இதை ப்ளூமிங் பர்பிள் அப்படின்னு சொல்றாங்க. கலர் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கையில் தொடும்போதும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கீழே வந்து ரியல்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃப்ளாட்டாக கொடுத்து அதுக்குள்ள ஒரு க்ளோ ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து இந்த கேமராவுக்கு மட்டும் பம்ப் கொடுத்து அந்த 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சைடில் எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த பாக்ஸி டைப் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க. பட் ஹோல்டு பண்ணும்போது திக்னஸ் கம்மியாக இருந்தாலுமே வெயிட் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்க்குலாம் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. காரணம் என்னன்னா மொபைல் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்குது. லென்த் காரணம் என்னன்னா இதோட டிஸ்ப்ளே தான். இங்க 6.8 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. IPS LCD டிஸ்ப்ளே. இந்த செக்மெண்ட்ல இப்ப எல்லாருமே HD+ தான் கொடுக்கறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இதை சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இதுல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கிறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல 144 Hz வரவே இல்ல. மத்தபடி யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. அந்த ஸ்க்ரோலிங் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா தான் போகுது. ஆப் ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 90.5% அச்சீவ் பண்ணிருக்காங்க. வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு அந்த விஷுவல் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட்னஸ் போதுமானதா இருக்கு. பட் டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இல்ல. இதுல வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஹைரஸ் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த அளவுக்கு லவுடா இல்ல, டீசென்ட்டா தான் இருக்கு. அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் போனா இந்த செக்மெண்ட்ல வழக்கமா எல்லாரும் கொடுக்கக்கூடிய அதே MediaTek Dimensity 6300 ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இன்னும் எத்தனை மொபைல்ல இந்த ப்ராசஸரோட லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பட் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா ஓரளவு பெட்டராகவே வருது. இதில் 5,50,000க்கு மேலே வந்தது. CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தோம். எந்த ஒரு த்ரோட்டில் இஷ்யூமே இதில் இல்லை. ஆனால் ஹெவியாக யூஸ் பண்ணுறதுக்கும் இங்கே விஷயம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு, மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கு. பட் கேமிங் பெருசா எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இங்க LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணியிருந்தாலுமே eMMC 5.1க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. UFS ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் இல்லை. அதனால கேமிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அப்படியே கேமராக்கு வந்தா ரியர்ல 13 மெகாபிக்சல் தான் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் எல்லாமே டவுன் கிரேட் தான் பண்றாங்க. பிரைஸ் அதிகமா வைக்கிறாங்க. பட் கேமரா கம்மியா இருக்குது. ஆனா இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அதோட அவுட்புட் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராவே இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா எடுத்து தருது. ஸ்கின் டோனுமே பெட்டரா எடுத்து தருது. ஆனா போர்ட்ரேட் ஷாட்ல எடுத்தோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்குது. அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே புவரா தான் இருக்குது. இங்க பார்க்கிறதுக்கு 3 கேமரா மாதிரி தெரிஞ்சாலுமே செகண்டரி கேமரா சும்மா டம்மியா ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. மூணாவதா ஒரு டம்மி சர்க்கிள் தான் இருக்குது. அப்படியே செல்ஃபிக்கு வந்தா இங்க 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுவுமே க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கும்போது அந்த கலர், ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே டீசென்ட்டா தான் இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பட் செல்ஃபில 1080 30 fps கான சப்போர்ட் தான் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னா இந்த மொபைலுக்கு லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 Realme UI 7.0 ஓட வருது. இந்த செக்மெண்ட்ல பெரும்பாலான மொபைல்ஸ் இன்னுமே ஓல்டு சாஃப்ட்வேர்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் Realme லேட்டஸ்டான சாஃப்ட்வேர்ல லான்ச் பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா இதுக்கு எத்தனை OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரா இருந்தாலும் வழக்கமா கொடுக்கிற மாதிரி தேவையில்லாத ப்ளூடூத், அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆட்ஸ் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. மொபைலோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இல்ல, கட் பண்ணிட்டாங்க. 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்ல. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், அது ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட். ஒரு சிம், ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். பக்கத்துல ஒரு மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட்,
இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. ஏற்கனவே சொன்ன சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. பாக்ஸில் முன்னாடி ஏஐ அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப பேசிக்கான ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஏஐ ஃபீச்சர்ஸ் இல்லை. மொபைலோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இதில் லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. 7000 mAh கொடுத்துருக்காங்க. அதுவும் இவ்வளோ ஸ்லிம்மான மொபைலில் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இந்த 2026லையும் 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா அந்த 15 வாட் அடாப்டரையும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. எவ்வளோதான் லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்தாலுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அட்லீஸ்ட் இவங்க வந்து ஒரு 33 வாட் இல்லை ஒரு 45 வாட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் 45 வாட் வேணும் அப்படின்னா இவங்களோட C85க்கு தான் போகணும். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பெட்டராக கொடுத்துருந்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா தான் நிற்குது. கடைசியாக மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியல. பட் இதுல 4+64 தான் ஸ்டார்டிங் வேரியண்டா வருது. அட்லீஸ்ட் இவங்க 6+128 கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எல்லா மொபைலுமே இதை தான் பண்றாங்க. கேட்டா ஸ்டோரேஜ், RAM இதெல்லாமே ஷார்டேஜ் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரைஸ் வந்து எம்பார்கோவில் ஷூட் பண்ணியிருக்கனால எனக்கு தெரியாது. பட் டிஸ்கிரிப்ஷன், பின் கமெண்ட் ரெண்டுலையுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிரைஸுக்கு இது ஒர்த்துன்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களா ஓகேன்னு நினைச்சா தாராளமாக செக் பண்ணி பாருங்க.